தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பாக அரசியல் வேலைகளில் ஈடுபட்டு வருவதால் கோட் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு அவரால் நேரம் ஒதுக்க முடியாது என ஒரு தகவல்களுமே வருகின்றன. சமீபத்தில் ஒரு பேட்டியில பேசிய வெங்கட் பிரபு கூட கோட் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடப்பது தளபதியுடைய கையில் தான் உள்ளது என சொல்லியிருக்காரு. எனவே கோட் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்துல ரசிகர்களுமே இருந்து மறுபக்கம் தளபதியுடைய கோட் படத்துடைய கொண்டாட சிங்கப்பூர் ரசிகர்கள் உற்சாகமாகவும் தயாராகிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா பிரபலமான திரையரங்கு ஒன்றில் தளபதி விஜய் அவர்களுக்கு பல அடி உயரத்திற்கு கட்டவுட் வைக்க ஏற்பாடு செய்து வருவதும் சிங்கப்பூரை சேர்ந்த தளபதி ரசிகர்களுமே இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. வழக்கமாக பாத்தீங்கன்னா சிங்கப்பூரில் கட்டவுட் வைப்பதற்கெல்லாம் அந்த நாட்டு அரசு அனுமதி வழங்காது. ஆனால் இந்த முறை விஜய் சாருடைய கோட் படத்திற்கு தளபதிக்கு கட்டவுட் வைக்க அரசு அனுமதி அளித்திருக்காங்க. எனவே பல அடி உயரத்திற்கு விஜய் சாருடைய கட்டவுட் வைக்கும் பணியில ரசிகர்களுமே இறங்கியிருக்காங்க. இதன் மூலம் சிங்கப்பூரில் ஒரு ஹீரோவிற்கு பல அடி உயரத்திற்கு கட்டவுட் வைப்பது இதுவே முதல் முறையாகுமா? இதற்கு அடுத்தபடியாக விஜய் சாருடைய புதிய திரைப்படம் பற்றிய ஒரு தகவலுமே போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் சார் கோட் படப்பிடிப்பை முடித்த கையோடு தன்னுடைய அடுத்த படமான தளபதி 69 திரைப்படத்தில் இணைவார் என்று பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு விஜய் சார் அவர்கள். அதாவது தற்பொழுது சண்முக பாண்டியனின் படைத்தலைவன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் இணைந்திருக்காரா. இதனுடைய படப்பிடிப்பை முடித்துவிட்டுதான் தளபதியுடைய 69 படப்பிடிப்புமே துவங்கப்படுமா. சரி, ஓகே. இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.